முன்னாள் பாரத பிரதமர் திரு PV நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிடுவதில் மகிழ்ச்சியடைகிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். ஓவர் டு யூ ராஜா. வணக்கம். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். அதே போல் டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்களுக்கும் பாரத் ரத்னா விருது வழங்கப்படும் என அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். பாரத் ரத்னா விருதினை, அதாவது PV நரசிம்மராவ் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்படும் என்பதை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஒரு சிறந்த அறிஞராகவும் அரசியல்வாதியாகவும் பல்வேறு பதவிகளில் இந்தியாவில் வகித்திருந்தார். ஆந்திர மாநிலத்தில் முதலமைச்சராகவும் மத்திய அமைச்சராகவும் பல ஆண்டுகளாக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் பணியாற்றியிருந்தார். அதே போல் பிரதமராகவும் அவர் பணியாற்றியிருந்தார். தொலைநோக்கு தலைமை இந்தியா பொருளாதார ரீதியாக முன்னேறி நாட்டின் செழிப்பு மற்றும் வளர்ச்சிக்கான உறுதிய அடித்தளத்தை அவர் அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்திருந்ததாகவும், அதே போல் அவர் பிரதமராக இருந்த காலத்தில் பொருளாதார வளர்ச்சி புதிய சதாப்தத்தை எட்டியிருப்பதாகவும், இந்தியாவை சிறந்த நாடாக திகழ்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும், இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, மொழி மற்றும் கல்வித்துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் முக்கியமான மாற்றங்களின் மூலம் இந்தியாவை வழிநடத்தியது மட்டும் இல்லாமல் கலாச்சாரம் மற்றும் அறிவுசார பாரம்பரியத்தையும் செழுமைப்படுத்தி ஒரு தலைவராக அவர் பன்முக மரபை அடிக்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ராஜா, இப்ப இந்த விவகாரத்துல பிரதமர் வேற என்னென்ன முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு, கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு? அதே போல் MS சுவாமிநாதன் அவர்களுக்கும் பாரத் ரத்னா விருது அறிவித்திருக்கிறார். அவர் இந்த விவசாய துறையில் மற்ற நாட்டுக்கான சேவைகளும் அவர் ஆற்றிய அர்ப்பணிப்புகளும், அதே போல் நவீன விவசாயத்தில் அவர் செய்த சாதனைகள் குறித்து பெருமிதப்படுவதாகவும் அவருக்கும் இந்த பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்படுவதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க ராஜா. நமது முன்னாள் பிரதமர் திரு PV நரசிம்மராவ் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்பதை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். அதே போன்று டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்களுக்கும் இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்குவது மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திரு சௌத்ரி சரண் சிங், திரு PV நரசிம்மராவ், அதே போன்று திரு MS சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்குவது தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பினை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கிறார். இதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பின் வாயிலாக. பாரத ரத்னா விருது தனக்கு மட்டுமல்ல, தான் பின்பற்றிய கொள்கைக்கும் கிடைத்த கௌரவம் என்று திரு LK அத்வானி சமீபத்தில் நிகழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று ஒரே நாளில் முன்னாள் பிரதமர்கள் திரு PV நரசிம்மராவ், சௌத்ரி சரண் சிங், அதே போன்று டாக்டர் MS சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருப்பது கூடுதல் முக்கியத்துவம் பெறுவதாக இருக்கிறது. சமீபத்தில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான திரு லால் கிருஷ்ண அத்வானிக்கு பாரத ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டது.
பிரதமர் நரேந்திர மோடி இதனை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் திரு நரசிம்மராவ், அதே போன்று திரு சௌத்ரி சரண் சிங், டாக்டர் MS சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்ற முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருப்பது இந்த வேளையில் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. ராஜா, நீங்க கூடுதல் தகவல்களை தொடரலாம். வணக்கம். நாட்டின் முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்க்கு பாரத் ரத்னா விருது வழங்குவது நம் அரசின் அதிர்ஷ்டம். நாட்டிற்கு அவர் ஆற்றிய ஒப்பற்ற பங்களிப்பிற்காக இந்த மரியாதை அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் விவசாயிகளின் உரிமைக்காகவும் அவர் நலனுக்காகவும் அர்ப்பணித்தவர். உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, MLA-வாக இருந்தாலும் சரி, தேசத்தை கட்டியெழுவதற்கு அவர் எப்பொழுதும் உத்வேகம் அளித்தார். எமர்ஜென்சி எதிராகவும் உறுதியாக நின்றார். நமது விவசாய சகோதரிகளுக்கு அவர் காட்டிய அர்ப்பணிப்பும், நெருக்கடி நிலையின் போது ஜனநாயகத்தின் மீதான அவரது அர்ப்பணிப்பும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஊக்கமளித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.